தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 40வது பாசுரம் பார்க்கலாம். திருமறு மார்ப நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவு உற கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனதுய்யார் அரங்கமா நகருளானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். போன 39 பாசுரத்தில் பிறப்பால் அவர்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் தொண்டில் விருப்பம் வந்துருச்சுன்னா பகவான் அதில் பாரபட்சம் பார்க்க மாட்டார் பார்த்தோம். இந்த 40வது பாசுரத்தில் ஒழுக்கத்தில் தாழ்ச்சி ஏற்படக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவர்கள் குற்றமே புரிந்திருந்தாலும் அவர்கிட்ட பக்தி தொண்டு மனப்பான்மை வந்துருச்சுன்னா பகவான் பாரபட்சம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது போன 38வது பாசுரத்தில் துவயம் பார்த்தோம் இல்லையா, அதோட பொருளை நல்லா புரியுன்னுட்டானாக்க அப்படிப்பட்ட பக்தனாக இருந்தால் அது பழைய குற்றத்தெல்லாம் பகவான் அப்படியே மன்னிச்சுடுவாராம். வெகு நாட்களாக பாவமே சேர்ந்திருந்தாலும் என்னைக்கு அவன் துவைதத்தை புரிஞ்சுட்டு பக்தனாக மாறுறானோ அப்போவே பகவான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவாராம். அவன் அந்த பாவத்தோட பயனையே அனுபவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். ஏன் தெரியுமா? இப்போ இந்த பாசுரத்தோட அர்த்தத்தோடு பார்க்கலாம். பெருமாளோட திருமார்பில் அந்த மருவில் அழிஞ்சிருக்கிற மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அங்கே தானே எழுந்தருளியிருக்காள். அந்த மகாலட்சுமியுடைய திருமார்பில் எழுந்தருளிருக்க மகாலட்சுமியுடைய திருமார்பனே, அதாவது மருவையும் மகாலட்சுமியும் திருமார்பில் உடையவனே, இந்த மாநிலத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கும்படி ஒருத்தன் ஜீவராசியை கொன்று, அதாவது மிருகங்களெல்லாம் கொன்று நெருப்பில் சுட்டு அப்படி பாவத்தை சம்பாதிப்பவனாகவே இருந்தாலும் பகவானே உன்னை அவன் தன்னோட சிந்தனையில் வைத்து நீயே உபாயம், நீயே வழி, உனக்கு தொண்டு புரிவதுதான் என் பாக்கியம் என்று எப்போ அந்த ஆசை வந்துடுத்தோ, திடமான நம்பிக்கையோடு எப்போ உன் திருவடிக்கே தொண்டு புரியவராக இருக்கிறானோ, கொடிய பாவத்தை பண்ணினவனாக இருந்தால் கூட அவன் அதோட பயனை அனுபவிக்க மாட்டான். ஏன்னா பெருமாளை உண்மையாக உள்ளத்தில் வைத்த பிறகு அதுக்காக இன்றைக்கி கொண்டுட்டு நான் இன்றைக்கி சேவிச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் தப்பு செய்யக்கூடாது. அவன் பெருமாளை சரணடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பாவ செயலையே பண்ணக்கூடாது. அப்படி உள்ளத்தில் உண்மையாக பக்தி வைத்த பிறகு அவனால் ஒரு பாவம் அதுக்கப்புறம் செய்யவே முடியாது, செய்ய மாட்டான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதாவது ஒழுக்கத்தில் பகவான் தாழ்ச்சியே பார்க்க மாட்டார். எப்படி பிறப்பால் பார்க்க மாட்டாரோ அது மாதிரி ஒழுக்கத்தில் நல்லவனாக இருந்துட்டானா அவன் என்ன தொழில் செய்கிறான்னா பார்க்க மாட்டார். நல்ல பக்தியோடு இருக்கானான் தான் பகவான் பார்ப்பார் அப்படின்னு விளக்குறார்.